பார்த்தீங்கன்னா நந்தி கடற்கரைன்றது இவ்விடம் தான். பார்த்தீங்கன்னா பாலைவனம் மாதிரி தான் இருக்குது. பாலைவனம்ன்றது உப்பு வெயிலுக்கும் உப்பு காற்றுக்கும் பாலைவனம் மாதிரி தான் இருக்கும். வெயில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 மணி கிட்ட வருது, 3:30 4 மணி ஆகுது. ஆனால் வெயில் அப்படி கொளுத்துது, செம்மையாக வெயில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இடம் ஃபுல்லாகவே நம்ம தண்ணி இல்லாமல் இருக்குது. ஆனால் இதே ஒரு இந்த பாருங்கள், இதுவும் ஒரு பெரிய ஒரு குண்டு விழுந்த இடம் தான். இப்படி நிறைய பள்ளங்கள் இருக்குது. உங்களை சாம்பிளுக்கு பாருங்கள், மரமோனை இறக்கி காட்டுறேன். பள்ளத்தை பாருங்கள், வளத்துக்கு பள்ளமாக இருக்கும். இதை விட ஒரு அடி 2 அடி தாளமாக இருக்கும். இந்த ஈரமாகவும் இருக்க இன்னும் பள்ளமாக இருக்கும். அப்படி நிறைய இடங்கள் இருக்குது. இங்கே அங்கே போய் மீனை வேண்டி கொண்டு வந்துட்டு உங்களுக்கு இங்கே காட்டுறேன். இன்றைக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு நந்தி கடற்கரையை போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் காட்டுறேன்ட்டு. உங்களுக்கு நந்தி கடற்கரையும் காட்டி, நிறைய பேருக்கு நந்தி கடல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் பார்த்துருக்க மாட்டீங்க. அதோட உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே நல்ல ஒரு மீனை பொரித்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போக போகிறோம். பார்த்தீங்கண்டா இந்த பாருங்கள், இதுக்கெல்லாம் போகணும். ஓகே மக்களே, போவோம். One hour later. இங்கே வச்சு பொறிச்சு சாப்பிட்டு கூடாது, வீட்டை கொண்டு போயில இடம் மாறி போயிட்டோம். அதெல்லாம் போயிட்டேன். இந்த பாதையில் போயிருந்தோம்னா ஈஸி, இதால் போயிருக்கோம். அதெல்லாம் சுற்றி போய் சேரு உள்ள சேராகி அதுக்காக கழுவியாச்சு. சேரு கழுவியாச்சு. இது நல்ல நம்ம என்ன சொல்கிறது, பள்ளம் குறைவு. அப்படியே போயிட்டு அதெல்லாம் போயிட்டு வேண்டி கொண்டு வந்தாச்சு. ஓகே, நாளைக்கு இதை ராக்கெட்டு உடன் மீன் என்ன சொல்கிறது, கோபிக்கு மாதிரி இன்னொரு நாடு வந்து இங்கே என்ன சொல்கிறது பெரிய ஒரு மீன் விருந்தே போட்டுருவோம். இதை என்ன சொல்லுவோம், பொரிப்போம். இன்றைக்கி பொரிச்சு போட்டு இன்றைக்கி சாப்பிடுவோம். உடன் மீன் வாங்க. ஓகே, இனி மீனை க்ளீன் பண்ணிவிட்டு வெட்டுவோம். மறுபந்தான் வெட்ட போகிறான். வெட்டுறதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, எல்லாம் வரலாம் பார்த்துக்கொள்வார். அதான் நீட்டாக வெட்டி க்ளீன் பண்ணுவான் பொடியன் வேலைக்காரன். பார்த்திங்கன்னா உடன் மீன் பிடிச்சி நந்தி கடற்கரையிலேயே துப்புராகி உடனே பொரிக்க போகிறோம். செத்துலாம் கூடையாக இருக்கும். எப்படி இருக்காங்க இடம்? ஒரு 3:30 4 மணி தான் ஆகுது. கடற்கரையை பாருங்க, இந்த பாருங்க நிற்கிறேன். அவ்வளோ தூரத்தில் போய் வேண்டிட்டு கொண்டு நான் மீன் இன்னும் வீசி கொண்டே இருக்குது, மீன் பிடிச்சி கொண்டே இருக்குது.
ஓகே மக்களே, ஒரு மாதிரி 2வது மீன் தட்டி முடிச்சுட்டான். இனி எல்லாத்தையும் குடலை எடுக்கிறான் வேலை. குடல் வாழையில் எடுத்து முழு மீனாக தான் பொரிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா காற்று சரியாக இருக்குது, அதால் இறைஞ்சு கொண்டே இருக்கும். ஏன்னா ஃபுல்லாகவே வெட்ட வழியாக இருக்கிறபடியால் இங்கே காற்று பரவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இடையில் ஒரு குட்டி இருக்குது பாருங்கள், கொக்கப்பட்டின்றது. சின்ன கத்தியை கொண்டு வந்து பெரிய, ஆனால் கூரான கத்தி தான். சின்ன கத்தி கொஞ்சம் வெட்ட பஞ்சு படுது, தீட்டி இருக்கலாம். பிடிக்கிறதா? வளர்க்குதுடா. எல்லா சாமானும் ரெடி பண்ணாங்க. நான் கத்தியை தான் மிஸ் பண்ணியாச்சு. மிஸ் பண்ணானே இந்த கத்தியை காண முட்டான். இந்த காகம் பார்த்து கொண்டு நிற்கிறான் மிச்சத்துக்கு. எல்லாத்தையும் கொடுப்பான் பாருங்க. ஒரு கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ காகம் வந்துட்டு இந்த அந்த இருக்கிற 10 பூராவே ஒரு 4-5 மணிக்கு பிறகு ஃபுல்லாக காகங்களாக தான் இருக்குது. காகம், கொக்குகள். ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. குடலை எடுத்துட்டு காங்களை போட்டு சாப்பிட்டு அதுவும் பாருங்க. போராடி இப்போ எங்களே ஒத்திரும் போராடி பாருங்க, இவ்வளோ காலம் வந்துட்டு. ஓகே மக்களே, எல்லாம் வெட்டி போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏண்டா கத்தி தான் கூறு இல்லை, பரவாயில்ல வெட்டுது. வெட்ட தெரியா வெட்டினியா? வெட்ட தெரியா வெட்டினியா? வாழை வெட்டியா? ஓகே, சரி களி போட்டு வெட்டுவோம்ண்ணே. போடுவோம், போட்டால் தான் மசாலா உள்ளே போகும். செதில்லாம் கூடண்ணே. இந்த பெரிய மீன்களில் பார்த்தீங்கன்னா செதில்லாம் கூடையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா செதில் மொத்தத்தை பாருங்க, செதில்லாம் கூடையாக இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முடிஞ்சுது. எனக்கு ஃபுல்லாக முடிஞ்சா எல்லாம் கழுவுறதான் வேலை. இதில் கடல் தண்ணியிலே கழுவி போட்டு மிச்சத்தை நல்ல அணியில் கழுவுவோம். பாருங்க, காகம் கூடாது இப்படி வளைச்சிட்டு ஒரு மீன் தொட்டு நீங்களே பாருங்க எவ்வளோ காகம் வந்துட்டு. இது பாருங்க, வா சுற்றி விளைச்சிட்டு நீ கொஞ்ச நேரம் மட்டும் எங்களை கொத்தி சாப்பிடும் போல. இந்தா ஓகே, ஒன்று கழுவியாச்சு. உள்ளெல்லாம் நல்ல அணியில் ஒரு கழுவி போட்டு
முடிஞ்சா ஓகே மக்களே, கழுவி முடிஞ்சது. நீங்கள் அப்படியே போட்டு மசாலாவை பிரட்டிட்டு பொரிக்கிறதான் வேலை. பார்ப்போம். பார்த்தீங்கன்னா என்ன சாமான் கொண்டு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா, கறித்தூள். இதுக்குள்ளே எல்லாமே எல்லா மசாலாவும் இருக்கக்கூடிய கறித்தூள், மற்றது எண்ணெய், உப்பு கொண்டு வந்தாங்க. தண்ணி இருக்குது, நல்லெண்ணெயில் கழுவணும். இன்னும் அடுத்த மறுபடியும் ஒரு ஆள் வந்திருக்கார். பார்த்தீங்கன்னா ஆளும் சேர்ந்து தான் பொரிக்க போகிறோம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி கழுவுங்க. சாஜி ஊற்றி நீ கழுவு. கடைசியாக தான் சேர்ந்தார் விநாயகர் மாதவ மாதிரி. கடைசியாக அடுத்த மருவன் வந்திருக்கார். ஓகே, நல்ல உப்பு தண்ணிலே கழுவியாச்சு. அடுத்த நல்ல அணி நான் வச்சுக்கிறேன். ரைட், எல்லாம் நல்லா கழுவி முடிஞ்சு பார்த்தீங்கன்னா கல்லும் கொண்டு வந்து வச்சாச்சு. மறுபடியும் கல்லெல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு. நீ அடுப்பை செட் பண்ணிவிட்டு இதுக்கு கறித்தூளை போட்டு மசாலா போட்டு மீனை கொஞ்சம் நேரம் ஊற விடுவோம். ஊற விட்டுற நேரத்தில் அப்படி நாங்கள் அடுப்பை செட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா உப்பு போட்டாச்சு. உப்பை போட்டு கொஞ்சம் தண்ணி விடு. சின்ன கத்தியார பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்க மாதிரி நெச்சு சாமான் எல்லாம் கிடைக்காது. ஆனால் கிடைக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் சமைக்கணும். இதுக்குள்ளே கறித்தூளை போட்டு இதுக்குள்ளே எல்லாம் என்ன சொல்கிறது மசாலா கலந்து இருக்கிறபடியால் இந்த கறித்தூளே ஓகே இருக்கும். நல்லா கலந்தாச்சு. இதுக்கு நாங்கள் வேறு ஒன்றும் போடல, சிம்பிளான முறை தான். உப்பை போட்டு நாங்கள் அடுத்தது கறித்தூள்லேயே என்ன சொல்கிறது எல்லா மசாலாவும் இருக்கிறபடியால் இதுக்குள்ளே என்ன சொல்கிறது நாங்கள் கராம்பு இது பட்டையெல்லாம் போட்டு வறுத்து பிரித்தபடியால் இதே போடலாம். நாங்கள் மீனை கீறி போட்டு மறுபடியும் வடிவாக கழுவி இருக்கிறான். மீனை வடிவாக கீறி போட்டு ஃபுல்லாக பூசி விடுவோம். அப்படியே எல்லா பக்கமும் கீறுவோம். ரைட், அப்படியே இந்த மீனை கீறி போட்டு வலிக்கு கொண்டிருக்கு மீன். அதனால் பயமாக இருக்கு, கையில் வெட்டிடுவோண்டி. அந்த அடுப்பை செட் பண்ணுறியா? அடுப்பு இருக்கா விறகுகள் எடுத்து செட் பண்ணிடலாம். நான் இதை போட்டு வரேன். ஓகே, பார்த்தீங்கன்னா 2 மீனும் நல்லா வெட்டியாச்சு. இதுக்குள்ளே ஃபுல்லாக மசாலாவை தடவை வேண்டியா எடுத்து மசாலாக்குள்ளே குளிப்பாட்டும். கொஞ்சம் தேசிப்புளி விட்டுருக்கலாம். நாங்கள் தேசிப்புளி இருக்கு ஒன்று இருக்குது.
அதை கடைசியாக பொறிக்கைய சாப்பிடைக்குள்ள விடலாம்னு பார்த்தோம். ஆனால் ஒரு புளியை விட்டுருக்கலாம் தான். ஓகே, பார்ப்போம் இது எப்படி வருதுன்ட்டு. பார்த்திங்கண்டா ஃபுல்லாகவே ஆடை நல்லா குளிப்பாடியாச்சு. அப்படியே இதையும் குளிப்பாட்டோம். மசாலா ஊறுறெல்லாம் விஷயம் இருக்குது. பொரியக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே மக்களே, எல்லாம் மசாலா எல்லாம் போட்டு முடிஞ்சுது. இனி ஆக்களை வெளியில் காய விடலாம். காய விடலாம். ஆனால் காகெல்லாம் சுற்றி கொண்டு இருக்கபடியால் அவ்வளோ நேரம் காய விடலாது. நார்மலாக கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுவும் பார்த்து கொண்டு இருக்கணும். எல்லாம் முடிய அடுப்பை செட் பண்ணிக்கிட்டு எப்படி பொரியுதுண்டு பொரிச்சு போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு வித்தியாசமான உணர்வு ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போன வீடியோவில் சொன்ன மாதிரி நந்திக்கடலில் சுற்றி காட்டுவேன்னு சொன்ன மாதிரி சுற்றி காட்டியாச்சு. பார்த்துருப்பீங்க. சுற்றி வேற தண்ணி இல்லாத பகுதியிலேருந்து வார பகுதியிலேருந்து எல்லாம் ஃபுல்லாக காட்டியிருப்பேன். இதுவும் ஒரு அனுபவம் தான். என்ன சொல்கிறது, நந்திக்கடலில் உடனே பிடிக்க மீனை அந்த நண்பருக்கு தான் நன்றி சொல்லணும். கேட்ட உடனே எப்பயும் சொல்லி வச்சது, எனக்கு லீவு கிடைக்கல, இன்றைக்கு ஆள் நிற்கிறேன்றோட சும்மா அடித்து பார்த்தேன், கிடைக்கின்றார். அப்போ அதோட போன வீடியோவில் முதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன் சுற்றி காட்டுறேன். அந்த வீடியோ மட்டும் தான் போயிடும். அதே மாதிரி நாங்களும் என்ன சொல்கிற லீவு நாள் டைம் நான் மருமோன் இன்னொரு மருமோன் வந்துருக்கிறார். கர்நாள் பிறகு அவரை சந்திச்சுக்கிறோம். அப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு வெளியிடத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். இப்படி வெளியில் சமைச்சு சாப்பிட்றது இந்த வீடியோக்கள் எல்லாத்துலேயும் கனவு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு விருப்பம். அதுதான் உங்களுக்கும் காட்டுறேன். அதே மாதிரி தான் இனிவேறு வீடியோக்களும் இருக்கும். முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் வித்தியாசமாக வரும். எல்லாத்தையும் நந்திக்கடலில் ஃபுல்லாக காட்டிப்போம். இனி எப்படி மீன் பொரிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது கொஞ்சம் காய விடையில கொஞ்சம் காய விட்டு என்ன சொல்ல மசாலா நல்லா ஊறிச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் நாங்கள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் விட்டு போட்டு உடனே பொரிப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா திருப்பி மனசு கேட்கல. ஒரு தேசிக்கு ஒரு பாதியை புழிஞ்சு விட்டுட்டு ஒரு பாதியை வச்சுருப்போம்ட்டு அப்படி ஒரு பாதியை புழிஞ்சு ஒரு பாதியை விடுவோம். பிறகு ஒரு பாதியை பொரிச்ச முடிய சாப்பிட்றக்கு எடுப்போம். ஏன்னா தேசிக்கு அப்படி விட்டால் ஊறுனா என்ன சொல்கிறது, மசாலாவில் ஊறுற டேஸ்ட் நல்லா இருக்கும். செய்கிறத நீட்டாக செய்துட்டா பிறகு இதால் தான் நல்லா இல்லை அது இல்லைன்ட்டு நமக்கு தோணாது. அதனால் அதையும் அப்படியே செய்யாச்சு, நேராலேயே புழிஞ்சிட்டு விடுவோம். இந்த மசாலாக்களை புழிஞ்சிட்டு ஒரேடியாக போட்டிருந்தா நல்லா என்ன சொல்கிறது, நல்லா ஜெல்லாக ஒட்டி இருக்கும். ஆனால் இதுவும் ஓகே. என்ன செய்யறது, நாங்களாம் சாப்பிட்றது எங்களுக்கு இஷ்டத்துக்கு நீட்டாக செய்து எங்களோட விருப்பத்துக்கு செய்து சாப்பிட்லாம். ஓகே, தேசி புளியும் குறையில்லாத அளவுக்கு எல்லாம் போட்டாச்சு. ஓகே, அது கொஞ்சம் காயட்டும். நாங்கள்டா மரமோட அடுப்பை செட் பண்ணி கொண்டிருக்கோம். Few minutes later. ஒரு மாதிரி நெருப்பு மூட்டியாச்சு. போராட்டத்துக்கு மத்தியில் கொஞ்சம் நெருப்பு பிடிக்கத்தான் கஷ்டமாக இருந்தது. எரிய தொடங்கிச்சுன்னா சரி. ரைட், உங்களை எத்தனை பேருக்கு இப்படி வெளியிடங்களில் இருந்து சமைச்சு சாப்பிட ஃப்ரெண்ட்ஸோட சரி
ஃபேமிலி ஆக்களோட சரி சமைச்சு அப்படி விருப்பம்ன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுபோல் சுவாரஸ்யமான வீடியோ வேணும்டா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தர ஆதரவு இன்னும் இதே போன்ற வித்தியாசமான வீடியோக்கள் உங்களுக்கு போடுறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு உற்சாகமாக இருக்கும். எங்களுக்கு போடுறதுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். பார்த்தீங்கன்னா மக்களே சும்மா கொழுந்து விட்டு எரியுது. நெருப்பு பிடிக்கத்தான் கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் சுள்ளியல் வச்சோடனே பார்த்தீங்கன்னா எப்படி அண்ணலாம் வைக்க அடிக்கலாம். அப்போ அந்த இடத்துக்கு தான் இருக்குது. கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். பாருங்க எண்ணெயை விடுவோம். கொஞ்சம் முட்டை காணும் நினைக்கிறேன். கொஞ்சம் முட்டை காணுமே கொஞ்சம் விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா மீன் நல்லா மசாலா போட்டு நல்லா ஊறிட்டு இனி வெறுத்தா ஒண்டா போட்டு எடுக்க போகிறோம். ஒன்றை போடுவோம். அது ஒரு கல் இது இதாக இருக்குது போலடா கொஞ்சம். ஓகே பெருசாக போடுவோம் சின்ன போடுவோம். பெருசாக போடுவோம். பெருசு போட்டு பொறிச்சு பார்க்கல இதாக இருக்குது. இடையில எண்ணெய் இல்லாமல் இருக்குது. போடுவாங்க நெருப்பெல்லாம் வருது. ஏதோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் சமைக்கிற மாதிரி உள்ளெல்லாம் நெருப்பெல்லாம் வருது. என்ன மாதிரி வருதோ வரியா? ஓ என்னதான் விட்டுறாங்க. எண்ணெய் கொண்டு போய் செக் பண்ணி பாருங்க. ஐயோ பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் எரிய தொடங்கிட்டு நெருப்பு. கரண்டி ஒன்றையில் இந்த கத்தியெல்லாம் பிரட்டி எடுக்கணும். இப்படி கிடைக்கலையா? நல்லா போகிறாங்க. அம்மா இருந்திருந்து கால் நோவுது. மூஞ்சில பறக்க போகுது. என்ன பார்க்க நல்லா இருக்கு வாசம்ல. குட்டான் மீன். கையெல்லாம் சொல்லுது. உடன் மீன் பாருங்க தசையெல்லாம் எப்படி இருக்குண்டு. கையை பிடிக்கலாம் கிடையாது. கை பிடிக்கல அந்த அளவுக்கு சுடுது. உங்களை பார்க்க கருகின மாதிரி இருக்கும். ஆனால் கருகல் அப்படி முருகை பிடிச்சா தான் நல்லா இருக்கும். ஆனால் உள் தசைகள் என்ன சொல்கிறது இன்னும் பொரியணும். மழை வாரக்கடையில் பொறிச்சு சாப்பிட்டுட்டு போயிடணும். பார்ப்போம். பார்த்தீங்கன்னா மாடுகள்லாம் போத்துறங்கிட்டு வீடுகளுக்கு. நாங்கள் இன்னும் போயிடல. மாடுகள்லாம் மேய்ச்சல் முடிஞ்சு ஆக்கள் வலிக்கிட்டோம். ஓகே மக்களே ஒன்று பொரிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துட்டு அடுத்ததை போட்டு பொரிப்போம். போட தான் பயமாக இருக்குது. ஏன்னா நெருப்பு பறக்கு. ஓகே 2வது மீனையும் போட்டு பொரிச்சோம்னா அலுவல் சரி முடிஞ்சுது. சாப்பிட்டுட்டு வலிக்க வேண்டியான்.
இப்படி உடன் மீன் வேணுமெண்டாக்க சொல்லுங்கள், வேண்டி உங்களுக்கு ஃப்ரீயாக அனுப்பி விடலாம். அதாவது இலங்கைக்குள்ளே எங்கே இருந்தீங்கண்டா சொல்லுங்கள், அடுத்த பக்கம் மாற்றி போடுவோம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா பொரிஞ்சு வைக்கிறதுக்கு பெரிய இது இல்லாத வழியால் அது பாருங்கள் எப்படி எல்லாம் பொரிஞ்சு வந்துருக்குன்னு. சாப்பிடுவாங்க சுடுது. இங்கே தோல் வெளித்தோல் பார்த்தீங்கன்னா நல்லா முருகா பொறிஞ்சிருக்கு. உள்ள அப்படியே சும்மா நெய் விடுற மாதிரி இருக்கு. சோஸும் வாங்கிட்டோம்னா நல்லா இருக்கும். சோஸ்லாம் நல்லா தக்காளி சோஸ் அதெல்லாம் சாப்பிட நல்லா இருக்கும். பேசிட்டு நாங்கள் விடையில் தானே விட்டு சாப்பிட நல்லா இருக்கும். ஓகே மக்களை, பார்த்துட்டிங்கன்னா இதுவும் பொறுக்கி விட்டுட்டு நீங்கள் அப்படியே இறக்குவோம். ரைட், பொறுங்கி வந்துட்டு எல்லா பக்கம் நல்லா பொறுங்கி வந்துட்டு இந்த எண்ணெயை வடித்து போட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் இப்படிலாம் வடித்து விட்டோம்னா இதுலேயே 2 மீனையும் வைக்கலாம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி 2 மீனையும் பொரிச்சாச்சு. 2 பேர் ரெடியாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வடியாக பொரிச்சாச்சு. சரி, சாப்பிட்றதான் வேலை. ஓகே, தேசி புளியை புளிஞ்சு விடுங்க. ரைட், அங்கே பக்கம் போடணும், ஒரு பக்கம் முட்டை காணணும். சாப்பிட்டுட்டு ஓகே நான் எடுங்க. கேமராமேன் சாப்பிடவும் இல்லையா, டேஸ்ட் பார்க்கன்னு தெரியலையா, அவனுக்கு கோச்சு கொண்டுட்டா. பார்த்தீங்கன்னா சதையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி தான் ஜப்பான் மீனில் சதை கூட இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் உடனே பிடிச்ச மீன் என்ன சொல்லுவோம், பிடிச்ச ஒரு நாங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தாலே உடனே பிடிச்சது அந்த மீன். உடனே கழுவி உடனே சுத்தராக்கி உடனே அதே இடத்துல வச்சு அதுவும் வெளியில் இடங்களில் செய்து சாப்பிடக்க அது இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும். 3 பேருமே இதை முடிச்சிடுவோம். இதெல்லாம் வந்து அது டேஸ்ட்டாக இருக்குது. முள்ளு நடுவில் ஒரு ரூம் பேசாமல் இருந்து சாப்பிட்டுருக்கார். சாப்பாடு தான் முக்கியம். ஒரு வார்த்தை காய்க்கிறான் இல்லை, பொறிச்சு கொடுத்தோன்னே ஒரு வார்த்தை காய்க்கிறான்ல சாப்பிட்றேன். எப்படியா இருக்கு? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. இது போல் வேண்டாம் வாங்க, நந்தி கடைகளிலே மீனை வேண்டுங்க. அதுக்கு ஒரு தரம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. உங்களை பிடிச்சதை மீன் இல்லை, உங்களை பிடிச்ச சாப்பாடு எது நான் வந்து இப்படி இங்கே சரி, உங்களோட ஊர்கள்லையும் சரி, எங்கேயும் வெளியிடங்கள்லேருந்து சமைச்சு சாப்பிடுங்க. அது ஒரு தனி ஒரு என்ன சொல்கிறது சந்தோஷமும் கூட. செய்து சாப்பிடுங்க. இன்றைக்கு நாங்கள் நல்லபடியாக 2 மீனை வேண்டி பொறிச்சு சாப்பிட்டாச்சு. பாருங்கள் நந்தி கடல் இப்படி இருக்குண்டு. இப்போ ஒரு தரமே இல்லை. பார்த்தீங்கன்னா பின்னால் தெரியும் மாடுகள் வந்து கொண்டிருக்கு பாருங்கள். பட்டியால் போய்கொண்டிருக்கு, பட்டிக்கு போய்கொண்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த தண்ணிக்கெல்லாம் வந்து தான் போகிறது ஆக்கள். பாருங்கள் தண்ணிக்கெல்லாம் இறங்கி வரணும். மேகம் இருட்டிட்டு மழை வேற போகுது. அதுக்கிடையில் நாங்களும் போகணும். ஓகே மக்களே, ஒரு மீன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. பாருங்கள் முள் மட்டும்தான் இருக்குது, அந்த இடத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு.
இன்னொரு மீன்ற பாதி மட்டும்தான் இருக்குது. அதை சாப்பிட்டு வலிக்கட்டுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தர மறந்துடாதீங்க. இது போன்ற வித்தியாசமான வீடியோக்கள் போடுறதுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். உங்களுக்கு சொன்ன மாதிரி நந்திக்கடலெல்லாம் ஃபுல்லாக சுற்றி காட்டியாச்சு, பார்த்துருப்பீங்க. இனி மழை மிரட்டுது, போகிறோம். மீனை சாப்பிடுது. எப்படி இருந்தேன் இன்றைக்கு கிசாந்து? கிசாந்தை கேட்குறேன் விட புதுசாக ஒரு ஆள் வந்துட்டுருக்கார். அடுத்த மாதிரி உனக்கு எப்படி இருந்தது சஜீவன்? நல்லா இருந்தது. இது ஒரு அனுபவம் தான். இது ஒரு அனுபவம், என்ன சொல்ல, அனுபவம்னா ஒரு நல்ல ஒரு மனசுக்கு ஒரு நிறைவாக இருந்தது. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட வந்து விடைபெறுகின்றேன். பாய் பாய்.